நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு இன்று நடக்கவுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் டூர் பிளான் போட துவங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த மார்ச் 15ஆம் தேதி வெளியானது. உடனே வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட தேர்தல் பிரச்சாரங்களில் தலைவர்கள் இறங்கினர். மார்ச் 31ஆம் தேதி திருவாரூரிலிருந்து பிரச்சாரத்தை துவக்கிய முதல்வர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக 22 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்தார். முன்னதாக அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்த முதல்வர் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செய்தார். அதேபோல் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி சென்னை மயிலாப்பூரில் மார்ச் 25ஆம் தேதி பிரச்சாரத்தை துவக்கினார். தொடர்ந்து 27 நாட்கள் பிரச்சாரம் செய்த பழனிசாமி எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று வந்துள்ளார். நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாக 90 நாட்களுக்கு மேல் பிரச்சார பயணத்தை முடித்திருக்கிறார். தேர்தல் அறிவுக்கு பின் 234 தொகுதிகளிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். துணை முதல்வர் உதயநிதி, பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலர் தினகரன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்துள்ளனர். இவர்கள் தவிர களத்தில் கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களும் தொகுதியை சுற்றி வந்து தீவிர பிரச்சாரம் செய்துள்ளனர். தலைவர்கள், வேட்பாளர்கள், நிர்வாகிகள் என பலரும் சோர்வடைந்துள்ளனர். இதனால் இன்று ஓட்டுப்பதிவு முடிந்ததும் பலரும் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா செல்லவும் ஓட்டு எண்ணிக்கைக்கு ஓரிரு நாள் முன்னதாக தொகுதிகளுக்கு திரும்பவும் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி முதல்வர் ஸ்டாலின், பழனிசாமி ஆகியோர் ஊட்டி அல்லது கொடைக்கானல் செல்ல திட்டமிட்டுள்ளனர். அதேபோல் உதயநிதி தன் குடும்பத்தோடு ஐரோப்பா நாடுகளுக்கு செல்ல உள்ளார். தவிக தலைவர் விஜய் பெரிய அளவில் பிரச்சார பயணங்கள் செல்லவில்லை. இருப்பினும் கோடை காலத்தில் வெளிநாடு செல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கும் அவர் தன் நண்பர்களுடன் இம்முறை நெதர்லாந்து அல்லது கனடா செல்ல திட்டமிட்டுள்ளார். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தலில் ஓட்டளித்த கையோடு நீண்ட நாள் பயணமாக அமெரிக்கா செல்கிறார். அரசியல் கட்சிகளின் முன்னணி தலைவர்களைப் போலவே கட்சி நிர்வாகிகளும் தேர்தல் பணி செய்த களைப்பில் உள்ளனர். எனவே அவர்களும் குளிர் பிரதேசங்களுக்கு செல்ல புக் செய்து வருகின்றனர். இதனால் தமிழகத்தில் உள்ள ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி போன்ற இடங்களிலும் வட மாநிலங்களில் உள்ள குளிர் பிரதேசங்களிலும் அடுத்த 10 நாட்களுக்கு தமிழக அரசியல் புள்ளிகள் தான் நிறைந்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது.